சூரசம்ஹாரம் நடைபெறாத 6 படை வீடுகளில் ஒரே திருத்தலம். யானையை வாகனமாக கொண்ட திருத்தலம். படிக்கட்டுகளுக்கு திருவிழா நடக்கும் அற்புத திருத்தலம். இப்படி பல்வேறு அதிசயங்கள் நிறைந்த முருகனின் 6வது படைவீடான திருத்தணிகை கோவில் வரலாறு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருத்தணி சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவில் முருகனின் 6 படை வீடுகளில் 5வது படைவீடாக போற்றப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தன்னுடைய கோபத்தை தணித்து சாந்த நிலையில் அமைந்ததால், அதாவது சினம் தணித்த இடம், அதனால் திருத்தணிகை என்று இந்த இடத்திற்கு பெயர் உண்டானது. அது மட்டுமல்லாமல் இந்த திருத்தலத்தில்தான் முருகப்பெருமான் வள்ளியை மணம் புரிந்தார். தெய்வானைக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்து முடிந்த பிறகு தேவர்களின் அரசனான இந்திரன் தன்னுடைய வெள்ளை யானையை, அதாவது ஐராவதத்தை முருகனுக்கு பரிசாக கொடுத்தார். அதன் பிறகு இந்திரன் பல செல்வங்களை இழந்ததனால் முருகப்பெருமான் அந்த யானையை மீண்டும் திருப்பி கொடுக்கிறார். ஆனால் இந்திரனோ அந்த பரிசை வாங்க மறுத்து, இந்த யானையை நீ கிழக்கு முகமாக வைத்தால் நான் மீண்டும் செல்வ செழிப்பை பெறுவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் திருத்தணிகையில் இருக்கக்கூடிய யானை வாகனங்கள் எல்லாமே கிழக்கு திசை நோக்கி இருக்கு. ராமன் ராவணனை அழித்த பிறகு அவருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க இந்த தலத்தில் முருகப்பெருமானை வழிபட்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. வருடத்தின் நாட்களான 365 நாட்களை குறிப்பிடும் விதமாகவே இந்த கோவிலில் படிக்கட்டுகளின் எண்ணிக்கையும் 365ஆக உள்ளது. இந்திரன் யானையை மட்டுமல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த சந்தனக்கல்லையும் முருகப்பெருமானுக்கு பரிசளித்ததாகவும், அந்த சந்தனக்கல் இந்த திருத்தலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும், சந்தனத்தை உடலில் பூசினால் உடல் நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்ற நம்பிக்கையும் மக்களிடத்தில் பரவலாக இருக்கிறது. கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிகருக்கு முருகன் முதியவர் வடிவில் கற்கண்டு பிரசாதம் வழங்கியதாகவும் கதைகள் இருக்கின்றன. ஆங்கில வருடப்பிறப்பின் முதல் நாளான டிசம்பர் 31ஆம் தேதியன்று படிக்கட்டுகள், அதாவது 365 படிக்கட்டுகளிலும் கற்பூரம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு திருவிழா நடக்கின்றது. சஷ்டி பெருவிழா. தீபாவளிக்கு மறுநாள் வரக்கூடிய இந்த சஷ்டி நாட்களில் மித்த இடங்களில் சூரசம்ஹாரம் நடைபெறும். ஆனால் இந்த திருத்தலத்தில் அது நடைபெறுவதில்லை. அதற்கு பதிலாக முருகனின் கோபத்தை தணிப்பதற்காக புஷ்பாஞ்சலி அபிஷேகம் நடைபெறும். ஆடி கிருத்திகை எல்லா திருத்தலங்களிலும் விசேஷமாக நடைபெற்றாலும் திருத்தணியில் 3 நாள் திருவிழாக நடக்கும். சித்திரையில் நடைபெறும் திருவிழா தெய்வானை அம்மனின் திருக்கல்யாண வைபவம் நடக்கும் விழாவாக இருக்கும். தைப்பூசத்தில் பக்தர்கள் பால் குடம் எடுத்து காவடி எடுத்து வருவார்கள். ஆனால் முருகனுக்கு இந்த குளிர்காற்று படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மாசி மாத திருவிழாவில் தேரோட்டம் நடைபெறும். அன்று இரவே வள்ளிக்கு திருக்கல்யாண வைபவமும் நடந்தேறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.